காலங்காத்தாலே எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கேரளாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து சாரல் மாதிரி தான் இருந்தது. சரி அப்படியே வந்து போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்துச்சு பாருங்க ஒரு மழை. சரியான மழை. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு இருந்தது. காற்றும் வேற ரொம்ப அதிகமாக இருந்தது. பயமாக இருந்தது. ஏதாவது மரம் எதனா உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. மரம் உடஞ்சி அப்படியே அந்த சைடு விழுந்தா கூட ஓகே தான். இந்த பக்கம் விழக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு சைடு கடவுளையும் வந்து வேண்டிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து சரியான மழை. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தேங்கி போயிருக்கு வீட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து சரி ஓகே இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டிஃபன் ரெடி பண்ண வந்து போயிட்டேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் வீடியோவில் டிஃபன் அதிகமாக காமிச்சிருக்க மாட்டேன். காரணம் என்னென்னா தினமுமே எங்கள் வீட்டில் தோசையும் தேங்காய் சட்னியும் தான் வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்ற நானே செய்கிற நானே டென்ஷன் ஆகிறேன். பார்த்து நீங்களும் டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறது இல்லை. ஏன்னா இட்லிஸ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. அது ஏன்னு தெரியல. மாமியாரும் சரி நானும் சரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தோசை தான் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வீடியோவில் வந்து அதிகமாக காமிக்கல. இன்னொரு சைடு அடுப்பத்தை வச்சு சோறு வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக்காளி குழம்பு தான் செஞ்சுருந்தேன். கேரளாவில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குழம்புக்கு தக்காளி தொக்கா இருந்தாலும் சரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துப்பாங்க. ஆனால் இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்து தான் வந்து செய்வாங்க. கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துப்பாங்க. அதே மாதிரி குழம்பு வந்து கட்டியாக இருக்கிறதுக்காக தேங்காயும் சீரகமும் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி இந்த மாதிரி ஊற்றிப்பாங்க. அவ்வளோதான். இது வந்து சும்மா ஒரு 2 கொதி வந்தாலே போதும். தக்காளி குழம்பு ரெடி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.